சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையம் அருகே சாலை சேதமடைந்ததற்கு முக்கிய காரணம் மெட்ரோ பணி நடைபெறுவதுதான் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மயிலாப்பூர் ரயில் நிலையம் அருகில் இந்த அணுகு சாலையில் சாலை சரியாக போடாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த சாலை வழியாக தான் அதிகமாக மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சாய்பாபா கோயிலிருந்து அந்த வழியாக போகக்கூடிய வாகனங்களை மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால இங்கே மாற்றி விடுறாங்க. இருசக்கர வாகனம் சரி, காரும் சரி, அதிகமாக இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வழியாக நடந்தும் கூட போக முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரோடு டேமேஜாக இருக்குது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாங்க. மழைக்காலம் ஏற்பட்டால் அதில் சேரும் சகதியமாக இருக்கும். இந்த மின்சார வயரில் எடுத்து எத்து அடிக்கிறதா தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவன்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, இது எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இருக்குது சார்? கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷமாக இப்படி தான் சார் இருக்குது. யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. மழை பெஞ்சதுன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும், பள்ளம் வெடிச்சா நிறைய ஆக்சிடென்ட் வேறு நடக்குது. இங்கேயே அன்றைக்கி ஒரு பையன் இங்கே அப்படி தான் கரண்ட் பாக்ஸ் நிற்கும்போது தானாக ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த பையன் ஒரு மாதிரி கேர்னஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தூக்கி வந்தாங்க. ஒரே குண்டு குழியமாக இருக்குது. 2 வீலரில் யாரா என்ன வந்தாங்கனாக்கா அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்த மாநகராட்சி சரியில்லை. ரயில்வே எதுவும் அவங்க என்ன சார் பண்ண முடியும்? இது ரயில்வே இடம் தான் சார். அவங்க பண்ணல சார். அதை அவங்க பண்ண மாட்டாங்களே, எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது சார். அவங்க விரும்ப போல இப்போ வராங்க, கீழே விழுறாங்க, விழுந்தவங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வர்றாங்க. இதே தான் நடக்குது இங்கே. யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கிறது இல்லைங்க. ரோடு கூட போகிறது கிடையாது இங்கே. அப்படி கிடையாது இங்கே. உடனடியாகவே ரயில்வே நிர்வாகமானது அதே போல் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனடி மாநகராட்சி தற்காலிகமாக அவங்களுக்கு சாலை அமைத்து தரணும். இந்த ஒரு சாலை மட்டும் சாய்பாபா கோயிலிருந்து மயிலாப்பூர் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய இந்த சாலை சரியில்லாமல் இருக்குது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அல்லது ரயில்வே நிர்வாகம் பொதுமக்களுக்கு பாதிப்படையாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டு பேரும் அல்லது ரயில்வே துறையை கேட்டால் இந்த பார்க்கிங் இருப்பவர்கள் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநகராட்சி அவங்க இடம் இல்லைன்றாங்க. இந்த பொதுமக்கள் பாதிப்பது பொதுமக்கள் தான். இந்த வார்டு கவுன்சிலராவது இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாமும் இது குறித்து இந்த வார்டு கவுன்சிலரை கேட்க போகிறோம். குறிப்பாக மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக சுந்தருடன் அன்பழகன்.